Hi, hello friends. Welcome to Punar's Kitchen. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போற ரெசிபி பாலக் பூரியும் கொண்டக்கடலை குருமாவும் செய்ய போறேன். இந்த பாலக் பூரிக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷா இருக்கும் இந்த குருமா. இந்த டிஷ்ஷை நீங்க டின்னருக்கும் செய்யலாம், இல்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாவும் செய்யலாம். தேவையான பொருட்களை பார்த்தலாம். பாலக் கீரை அரைக்கட்டு எடுத்துருக்கேன். இந்த கீரையை 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிடணும். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி, கோதுமை மாவு 2 கப். முதல்ல கீரையை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இஞ்சி துண்டு, பச்சை மிளகாய், சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். இந்த மாவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருக்கிற கீரையை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த கீரையில் மாவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கணும். பூரிக்கு மாவு எப்பவுமே கெட்டியாக தான் பிசையணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து பிசைஞ்சிக்கலாம். மாவு லூஸாக பிணைஞ்சிட்டோன்னா பூரியில் எண்ணெய் ஏறின மாதிரி இருக்கும். அப்புறமா எண்ணெய் அதிகமாக இழுக்கும். அது மட்டும் இல்லாமல் பூரி உப்பி வராது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக பிணைஞ்சிக்கணும். இந்த மாவு மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தடவி வச்சிடலாம். மாவு ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ குருமாவுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். வெங்காயம் 2, தக்காளி 2, கொண்டக்கடலை 200 கிராம். இந்த கொண்டக்கடலை 8 மணி நேரம் ஊற வைக்கணும். உருளைக்கிழங்கு 2, இது நல்லா தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். 2 பட்டை, 3 கிராம்பு, 1 பிரியாணி இலை, கடல் பாசி 2 துண்டு, 1 ஸ்பூன் சோம்பு, பச்சை மிளகாய் 3, மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், தனியாத்தூள் 3 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், சீரகத்தூள் அரை ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, மஞ்சள் தூள் அரை ஸ்பூன், தேங்காய் சிறிய துண்டு, சோம்பு 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் கசகசா, முந்திரி 4. குருமாவுக்கு முதல்ல தேங்காயை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், கசகசா, சோம்பு, முந்திரி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். 2 பட்டை, 3 கிராம்பு, 1 பிரியாணி இலை, கடல் பாசி 2 துண்டு, 1 ஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறேன். இப்போ கட் பண்ணிய தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். குக்கரில் கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து நான் வேக வச்சு எடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு பாயில் ஆகிருக்கணும். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம்.
இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை நல்லா போகணும். மஞ்சள் தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள், சீரகம், கரம் மசாலா எல்லாத்தையும் இதில் சேர்த்து இந்த எண்ணெயோடையே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வேக வச்ச கொண்டக்கடலை உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். நல்லா இது கொதி வரட்டும். தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இப்போ நம்மளுடைய குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க பூரியை ரெடி பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கணும். மாவு வந்து இந்த மாதிரி சைஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து உருட்டிக்கணும். இப்போ உருட்டிய மாவை வந்து ஒன்று ஒன்றா தேய்ச்சிக்கலாம். பூரிக்கு வந்து மாவு திரட்டும் போது மெல்லிசாக திரட்டக்கூடாது, கொஞ்சம் தப்பமாக திரட்டணும். இந்த மாதிரி மெல்லிசாக திரட்டினோன்னா பூரி வந்து அப்பளம் மாதிரி இருக்கும். இப்போ கடாயில் வந்து எண்ணெயை ஊற்றி எண்ணெயை காய வச்சுக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடேறிடுச்சு. பூரி போடும்போது வந்து ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ பூரியை வந்து போட்டுடலாம். மாவு வந்து எண்ணெயில் போட்டதுமே இந்த மாதிரி மாவு மேலே அழுத்தம் கொடுத்தோன்னா பூரி வந்து உப்பி வரும். இப்போ பாருங்கள் பூரி எவ்வளோ அழகாக நல்லா உப்பி வருதுன்னு. மறுபடியும் இன்னொன்று போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி எல்லா பூரியும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் சூப்பரான பாலக் பூரியும் கொண்டக்கடலை குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பசித்து ருசித்து சாப்பிடுங்க.